True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். அமெரிக்காவில் 6500 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். Who died on the cross and rose again from the dead. சிரியா தேசத்தில் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படும் ட்ரூஸ் மக்களும் கிறிஸ்தவர்களும் சிரியாவில் நடப்பது என்ன? சீனாவில் 7 கோடி ஜனங்கள் வீட்டு சபைகளில் வாரந்தோறும் பங்கு பெறுகின்றனர். நிகழ்ந்தது எப்படி? காலத்திற்கேற்ப வேதாகமத்தை எளிமையாக போதிக்கும் இளம் தலைமுறையினர். ருசிகரமான வேத விளையாட்டு. நிலநடுக்கத்திற்கு பிறகு மியான்மரில் கிறிஸ்தவர்களின் நிலை என்ன? இந்தியாவில் உள்ள 800 மாவட்டங்களில் திருச்சபைகள் உள்ளதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் சுவிசேஷம் வந்தாலும் இன்றைய நிலை என்ன? தெலுங்கானாவில் மதவாதிகள் வேதாகம புத்தகங்களை எரித்தனர். அரசாங்கம் என்ன செய்கிறது? கல்லறை சொல்லும் கதைகள். பாலடைந்த கிறிஸ்தவ மிஷனரிகளின் கல்லறை ஒரு சிறப்பு பார்வை. நவீன கால வலைத்தள சுவிசேஷங்களை குறித்த ஒரு பார்வை. சரியா தவறா? CSI பிரதம பேராயர் கர்த்தரின் பணத்தை குறித்து பேசினது என்ன? தேவ ஊழியர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் க்ரூசைட்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கலந்து கொண்டு 1000க்கும் அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன காரியம் நடந்தது அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். கடந்த ஜூலை 19 அன்று கலிபோர்னியாவில் கிறிஸ்தவ கன்வென்ஷன் ஒன்று நடைபெற்றது. இதை ஹார்வெஸ்ட் க்ரூசைட் என்று அழைத்தனர். இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000 பேர் கலந்து கொண்டனர். இணையதளம் வாயிலாக இக்கூடுகையில் 2 லட்சம் பேர் பங்கு பெற்றதாக கூறுகின்றனர். கடந்த 35 ஆண்டுகளில் நடைபெற்ற கிறிஸ்தவ கூட்டங்களில் இதுவே மிகப்பெரிய கூட்டமாக கருதப்படுகிறது. And I know we want to ask people out there all over the place that if you believe that God can bring revival to Southern California, I want to ask you to put some action into that and give towards that end. And it doesn't matter how much it is. Jesus knows exactly how much you can afford to give. But can I just tell you, thank you in advance for what it is that you're going to be giving towards. போதகர் கிரெக் லாரி மற்றும் கிறிஸ் டாம்லின் போன்ற அநேக போதகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த எழுப்புதல் கூட்டத்தை ஒழுங்கு செய்தனர். இறுதி ஜெப வேளையில் அழைப்பு கொடுக்கப்பட்ட போது 6500க்கும் மேற்பட்ட நபர்கள் முன்வந்து தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தனர். Lord Jesus, I know that I'm a sinner, but I know that you're the Savior who died on the cross and rose again from the dead. I repent of my sin. I choose to follow you, Lord, from this moment forward as my Savior and Lord, as my God and friend. Thank you for hearing this prayer and answering this prayer. Thank you that I am now a child of God. In Jesus' name I pray. Amen. போதகர் கிரெக் லாரி இதை பற்றி கூறும்போது, உலகம் அனைத்திலும் ஆவிக்குரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதாகவும்
முதியவர், வாலிபர், வசதி படைத்தவர், ஏழை என்கிற பாகுபாடு கிடையாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது கலிபோர்னியா மக்கள் மத்தியில் ஏற்படும் ஆவிக்குரிய தாகத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கலிபோர்னியாவில் 3rd ஆனுவல் ஜீசஸ் ரெவல்யூஷன் பேப்டிசம் என்கிற மிகப்பெரிய ஞானஸ்தான வைபவம் நடத்தப் போவதாக போதகர் கிரெக் லாரி கூறியுள்ளார். உலகளவுல அநேக கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறதும் கொலை செய்யப்படுகிறதும் ஆன செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரோம். நம்ம செய்தி தொகுப்புகள்ல நீங்க பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறீங்க. சிரியால இருக்கிற ஜனங்கள், அதுவும் கிறிஸ்தவ ஜனங்கள் அதிகமா தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வருகிறாங்க அப்படிங்கிற செய்தி மனதை உருக்கிறதா அமைந்திருக்கு. அங்க என்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் வாழும் மக்கள் ட்ரூஸ் இனத்தவர் ஆவர். இவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்த ஆபிரகாமின் சந்ததி என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் லெபனோன், சிரியா மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் வாழ்கின்றனர். இவர்களின் மொத்த ஜனத்தொகை 10 லட்சம் ஆகும். சமீபத்தில் சிரியா தேசத்தில் நடந்த உள்நாட்டு இன கலவரத்தில் இந்த ட்ரூஸ் மக்களையும் கிறிஸ்துவர்களையும் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கம் கிளர்ச்சியாளர்களை ஊக்குவித்து வருகிறது. இதனால் பெரும்பான்மை கொண்ட இஸ்லாம் ஜிஹாத் அமைப்பினர் சிரியா தேசத்தில் இந்த ட்ரூஸ் இன மக்கள் ஒருவர் கூட உயிருடன் இருக்கக்கூடாது என்று அவர்களை விரட்டி விரட்டி கொன்று குவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிரியாவில் வாழும் கிறிஸ்துவர்களையும் அழித்துவிட திட்டமிட்டு செயல்படுகின்றனர். இந்த வன்முறை செயலை தடுத்து நிறுத்த இஸ்ரேல் தன்னால் இயன்ற முயற்சியை செய்தாலும் மத தீவிரவாதிகள் சிரியாவில் ரூஸ் மக்களோடு கிறிஸ்துவர்களையும் அழித்துவிட தீவிரமாக நடைபெற்று வரும் அனைத்து திட்டங்களும் முறியடிக்கப்பட நாம் தீவிரமாய் ஜெபிப்போம். சீனால கர்த்தர் மாபெரும் ஆவிக்குரிய மாற்றங்களை செய்து கொண்டு வராங்க. சீனால இருக்கிற வீட்டு சபைகள்ல நாள்தோறும் ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது. கர்த்தர் மாபெரும் அசைவை அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சீனாவில் 1949 ஆண்டுகளுக்கு பின்பாக கம்யூனிஸ்ட் ஆட்சி காலம் தொடங்கியது. அதற்கு பின்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டனர், அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டனர். அதனால் அநேகர் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தங்கள் விசுவாசத்தை வெளியே சொல்வதற்கு பயந்தனர். இருந்தாலும் 1980க்கு பிறகு மாபெரும் எழுப்புதல் நிகழ்வுகள் நடைபெற்றது. இன்றும் சீனாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் 10 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி 7 கோடி கிறிஸ்தவர்கள் வீட்டு சபைகளில் பங்கு பெறுவதாக ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துகின்றது. சீனாவில் சபைகள் கண்காணிக்கப்படுகிறது. போதகர்கள் பேசும் ஒவ்வொரு சொற்களும் அரசாங்கத்தினால் கண்காணிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கைக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று அநேக நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது. வேதாகமம் 18 வயதுக்குள் உள்ளவர்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் தேவ ஆவியானவர் சீனாவில் மாபெரும் எழுப்புதல் அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் விளைவாக ஜனங்கள் ரகசிய சபைகளிலும் வீடுகளிலும் ரகசிய இடங்களிலும் வாரந்தோறும் ஆராதனை மகிழ்ச்சியுடன் நடத்துகின்றனர். ஜனங்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய ஆவிக்குரிய அசைவு சீனாவில் ஏற்பட்டு அதிக அளவில் ஜனங்கள் சபையை நோக்கி வருவார்கள் என்று வேத வல்லுநர்களால் கூறப்படுகிறது. காலத்திற்கேற்ப வேதாகமத்தை எளிய முறையில போதித்து வராங்க இளம் தலைமுறையினர். அது மாத்திரம் இல்லாம நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு இன்றைய மியான்மர்ல இருக்கிற நிலைமை என்ன, அது மாத்திரம் இல்லாம இந்திய தேசத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சுவிசேஷம் வந்தாலும் இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய நிலைமை, சுவிசேஷத்தின் காரியம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத செய்தி தொகுப்புகளா ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹலோ பேரண்ட்ஸ், இந்த நாய்ஸியான வேர்ல்டில் உங்கள் கிட்ஸ்க்கான ஒரு சேஃபான கிறிஸ்டியன் ஸ்பேஸை தேடுறீங்களா? வி பிரசன்ட் யூ தி ஆர்ட் கிட்ஸ். இங்கே கிட்ஸ்க்கான பைபிள் ஸ்டோரிஸ், கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், இன்னும் பல கிறிஸ்டியன் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உடனே தி ஆர்ட் கனெக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி A-Kidsன்ற ஆக்சஸ் கோடை என்டர் பண்ணி தி ஆர்ட் கிட்ஸ் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுங்கள். Hello everyone.
ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். இது ஆனுவலாக வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷனில் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் சீசன் 4. எதுக்காக இந்த ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகான குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காருங்க. நான் ஆலோசனை ஊழியத்தில் இருக்கேன். அந்த ஆலோசனை ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்பங்கள் பிரிகிற தருவாயில் பதட்டத்தோடு எங்கள்கிட்ட வரதை பார்க்குறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷனாக வளர்க்குறதுக்கு ஆண்டவரோட சமூகத்தில் அது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊட்டியான அழகான குழு ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதே சமயத்தில் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் டைமாக இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் இந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். ஸோ இந்த சீசன் 4 எங்கே நடக்க போகுது? ஊட்டியில் நடக்க போகுது. அக்டோபர் 1 4 வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அகாமடேஷன்ஸ் தான் இருக்குது, சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ் திஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் சீசன் 4. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்கள்ல வேத வாசிப்பு அதிகரித்து கொண்டு வருது அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில எளிமையான முறையில இளைஞர்கள் வேதத்தை போதித்து கொண்டு வராங்க. என்ன காரியம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் வேதாகமத்தை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் இன்றைய இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் ஆர்வமற்று இருக்கின்றனர். சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பயன்படக்கூடிய கிறிஸ்துவ பொழுதுபோக்கு சாதனங்கள் இல்லாததால் இன்றைய இளைஞர்கள் ஆன்லைன் கேம்ஸ் மற்றும் இணையதள சூதாட்டத்தில் பங்கு பெற்று மன அழுத்தத்தில் வாழ்கின்றனர். இந்த சமூகத்தினரை மனதில் கொண்டு தி ஆர்க் கனெக்ட் என்கிற கிறிஸ்துவ நிறுவனம் பலவிதமான கிறிஸ்துவ விளையாட்டுகளை தங்கள் ஆப் மூலம் வழங்கி வருகின்றனர். நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் ஒரு யூத ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் வாழ்ந்தவன். ஜெபத்தால் தேவன் என் வாழ்நாளை நீடித்தார். நான் யார்? சமீபத்தில் அவர்கள் வெளியிட்ட ஆர்க்ஸ் எதுவாயிருக்கும் என்கிற காணொளி பலரை வேதாகமத்திற்கு நேராக வழி நடத்துகின்றது. அந்த காணொளி உங்கள் பார்வைக்கு. சூரியன் அஸ்தமிக்காமல் ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இந்த நிகழ்வு பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புதிய ஏற்பாட்டுல இருக்கா? கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். ஒரு மீனின் வாயில் கிடைத்த வெள்ளிக்காசு. நள்ளிரவில் துதியின் சத்தம் எழும்பியது, சங்கிலிகள் உடைந்தது. உறைந்த மழை காலத்தில் ஒரு கெபிக்குள் இருந்த சிங்கத்தை கொன்று போட்டான். மியான்மர்ல நடந்த நிலநடுக்கங்கள், இயற்கை பேர் அழிவுகளை குறித்து நம்ம செய்தி தொகுப்புகளை நம்ம பார்த்திருப்போம். இப்பொழுதும் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். கடந்த மார்ச் 28, 2025 அன்று மியான்மரில் 7.7 அளவில் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது. அதில் மியான்மரில் 3600க்கும் மேற்பட்ட மக்கள் மரித்தனர். 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தனர். 2 லட்சத்திற்கும் மேல் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இவை அனைத்தும் மிகப்பெரிய இழப்பாக நடந்தேறியது. அது மட்டுமின்றி மியான்மரில் 50க்கும் மேற்பட்ட சபை கட்டிடங்கள் இயற்கை சீற்றத்தால் இடிந்து விழுந்து சேதமாக்கப்பட்டது. அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் உலகம் அனைத்தும் உள்ள கிறிஸ்தவ இயக்கங்கள் மியான்மரில் நடந்த இந்த பாதிப்பிற்கு உதவிக்கரம் கொடுத்தனர். மியான்மரில் ஏற்பட்ட பாதிப்பில் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் அநேக பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இப்போது அநேக கிறிஸ்தவ கட்டிடங்கள் மறுபடியும் கட்டப்படுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சபை மக்கள் இப்பொழுதும் விசுவாசத்துடன் தேவனை ஆராதித்து மறுபடியும் தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பித்து வருகின்றனர்.
ஓபன் டோர் என்கிற நிறுவனம் மற்றும் அநேக போதகர்கள் இதை பற்றி கூறிய போது, மியான்மர் மக்கள் சபையின் அஸ்திவாரம் இந்த கட்டிடங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறது என்பதையும் தங்கள் விசுவாசம் வெளிப்பட்டதையும் உணர்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர். மியான்மரில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்றும் இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொள்வோம். இந்தியாவிற்கு சுவிசேஷம் 2000க்கும் அதிகமான ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்பொழுதும் சுவிசேஷத்தின் நிலைமை என்ன? இந்தியாவில் அநேக சபைகள் எழும்பிக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கு. அப்படி என்னென்ன காரியங்கள் இந்தியாவில் சுவிசேஷத்தை குறித்ததான காரியங்கள், சபைகளை குறித்ததான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மொத்தம் 250 மாவட்டங்கள் தான் இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்தியாவில் 780க்கும் அதிகமான மாவட்டங்கள் உள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,64,000 கிராமங்கள் இருந்தது. தற்சமயம் இந்தியாவில் 8 லட்ச கிராமங்கள் உள்ளதாக ஆய்வுகள் சொல்கின்றது. இந்தியாவில் 8 லட்ச கிராமங்களிலும் திருச்சபைகள் உள்ளதா? இந்த காணொளி மிக அழகாக நமக்கு விளக்கம் அளிக்கிறது. உதாரணத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்ச் பிரேயர் பேண்ட் ஆரம்பிக்கும் போது இந்தியால மொத்தமே 250 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்தியால 800 மாவட்டங்கள் இருக்கு. அதனால என்ன, ஜனத்தொகை அதிகமாகும் போது பெரிய மாவட்டங்களை 2 பிரிக்கதான் செய்வாங்க, ஆட்சி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கட்டுமேனு. அது கரெக்ட். இப்ப பாயிண்ட் இந்தியால ஏன் 800 மாவட்டங்கள் இருக்குன்றது இல்ல, அந்த 800 மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் இன்னும் ஏன் சர்ச்சஸ் வரலன்றதுதான் பாயிண்ட். அதை பற்றி அந்த மேகசின்ல போட்டிருந்தாங்க, அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ச்சு தானே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வரும் சகோ. மெதுவா வருமா? இந்தியாவுக்கு சுவிசேஷம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நம்ம நாட்டுல 4 லட்சம் கிராமங்கள்ல ஒரு திருச்சபை கூட இல்ல. 4 லட்சமா? 4 லட்சம் கிராமங்கள்ல ஒரு திருச்சபை கூட இல்லையா? ஏன்னா என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற நம்ம திருச்சபைகளுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னு வேணா சொல்லலாம். இன்னைக்கு இந்தியால 4 லட்சம் திருச்சபைகள் குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்மகிட்ட 4 லட்சம் திருச்சபைகள் இருக்கு, இன்னும் 4 லட்சம் திருச்சபைகள் வர வேண்டிய இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு பெரிய திருச்சபை சபையே இல்லாத ஒரு கிராமத்துல ஒரு சின்ன திருச்சபையை கட்டி கொடுப்பேன்னு முடிவெடுத்தாலே போதும், இன்னும் சில வருடங்கள்ல இந்தியால எல்லா கிராமங்களையும் திருச்சபைகள் வந்துடும். ஆனா அதை செய்யறதுக்கு வேண்டிய மனசும் தரிசனமும் இன்றைய திருச்சபைகளுக்கு வேணும்ல, அது இல்ல. இதெல்லாம் மிகப்பெரிய நிர்விசாரம் சகோ. ஆமா, நிர்விசாரம் சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம், சுயநலம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு 90% திருச்சபைகள் தனக்கு வர்ற வருமானத்தை தான் திருச்சபைக்குனே செலவு பண்ணிடுறாங்க. அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை இஸ்ரவேல் ஜனங்களே மட்டுப்படுத்தின மாதிரி இயேசு கிறிஸ்து நீங்க உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்ற கட்டளையை இன்றைய திருச்சபைகளே மட்டுப்படுத்தினா எப்படி தேசத்துல புதிய திருச்சபைகள் எழும்பும்? வாரத்துல ஒரு நாளாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற புதிய ஆத்துமாக்களை தேடி போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற ஆசையோ பாரமோ இல்லாத மலட்டு திருச்சபைகள் தான் இன்னைக்கு பெருகிக்கிட்டே போகுது. சுவிசேஷ பாரத்தை அடியோட குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே. ஆமா, 2019 கணக்கெடுப்பின்படி இன்னும் தமிழ்நாட்டிலேயே 10,000 கிராமங்கள்ல திருச்சபைகளே இல்ல. இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல 700 கிராமங்கள்ல இன்னும் ஒரு திருச்சபை கூட வரல. சிவகங்கையில இன்னும் 444 கிராமங்கள்ல திருச்சபைகள் இல்ல. விழுப்புரத்துல இன்னும் 608 கிராமங்கள்ல சபைகளே கிடையாது. தூத்துக்குடியில இன்னும் 220 கிராமங்கள்ல திருச்சபைகளே கிடையாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய அவலம். சரி, இப்படி வெறும் தகவல்களை மட்டும் நம்ம திருச்சபைகளுக்கு தெரியப்படுத்துறதுனால ஏதாவது மாற்றங்கள் வந்துரும் நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறேன். அன்னைக்கு நெகேமியாவுக்கு எருசலேம் அலங்கை இடிஞ்சு கிடக்குன்ற தகவல் கிடைச்ச உடனே அந்த தகவல் அவருடைய பாரமா மாறிச்சு. அந்த பாரம் அவரை மன்றாட்டு ஜெபத்துக்கு நேரம் வழி நடத்திச்சு. அரண்மனை சொகுசு வாழ்க்கையை தூக்கி எறிய வச்சுச்சு. அலங்கத்தை கட்டுறதுக்கு தேவையான ஆட்களையும் தேவையான சத்துவத்தையும் அவர் மன்றாட தேவனே கூட நின்று ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதோட விளைவு 150 வருஷமா இடிஞ்சு கிடந்த அலங்கத்தை வெறும் 52 நாள்ல கட்டி முடிச்சார் நெகேமியா. சோதோம் குமாரா அழிக்கப்பட போகுது என்ற தகவலை கேட்ட உடனே ஆபிரகாம் தேவன்ட்ட மன்றாடலையா? மோசே தன் சொந்த ஜனங்கள் கஷ்டப்படுறத பார்த்து பாரப்பட்டார்ல, அதன் விளைவா தரிசனம் பிறந்துச்சுல்ல. இயேசு திரளான ஜனங்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறத பார்த்து அவங்களுக்காக பாரப்பட்டார்ல, மனதுருகினார்ல. சோ நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தகவலும் நமக்கு பாரத்தை தரணும், அந்த பாரம் நமக்கு மன்றாட்டை தரணும், அந்த மன்றாட்டு தான் நமக்கு மாற்றத்தை தரும். எல்லாம் சரி, ஒருவேளை நம்ம ஆட்கள் இந்த தகவல்கள் எல்லாம் வெறும் டிவி நியூஸை பாக்குற மாதிரி பார்த்துட்டு கேஷுவலா கடந்து போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அன்னைக்கு எருசலேம் சபை தேவ திட்டத்தை இழந்துடுச்சு. அந்த திட்டம் அந்தியோக்கியா சபைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி சவுல் தேவ திட்டத்தை அசட்டை பண்ணதுனால தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். செயல்பட வேண்டிய காலத்துல எஸ்தர் மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழியே வரும் சொல்லி எச்சரிப்பை பெற்றால். அதேதான் இன்னைக்கும். இந்த மாதிரி தேவனுடைய பணியில அண்டர் பெர்ஃபார்ம் பண்றவங்க, சோம்பேறித்தனமா பண்றவங்க எல்லாம் அகற்றப்படக்கூடிய காலம் வந்துருச்சுப்பா.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல 32,000 திருச்சபைகள் இருக்கு. அந்த 32,000 திருச்சபைகளும் தேவனுடைய திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவா செயல்படுறாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இதே மாதிரி அன்னைக்கு கிதியோனுடைய சேனைகளையும் 32,000 பேர்கள் இருந்தாங்க. அவங்களை ஆண்டவர் ஃபில்டர் பண்ண போது 10,000 பேர் மிஞ்சினாங்க. அந்த 10,000 பேர்லயும் தெளிவா இருந்த வெறும் 300 பேர் வச்சுதான் அன்னைக்கு தேவ திட்டத்தையே தேவன் நிறைவேற்றினார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 32,000 திருச்சபைகள்ல வெறும் 300 திருச்சபைகள் தேவ திட்டம் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தாலே போதும், தேவன் இந்த தேசத்துல பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருவார். இனியாவது நம்முடைய திருச்சபைகள் தேவ திட்டத்தில் இணைய பழகுவார்களாக. தெலுங்கானால மதவாதிகள் செய்த கொடூரம் என்ன? நவீன கால சுவிசேஷத்தின் காரியம் எவ்வாறா அமைந்திருக்கு? கல்லறைகள், அதுவும் மிஷினரிகளுடைய கல்லறை கூறுகிற கதை. கர்த்தரின் பணத்தை குறித்து CSI பேராயர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத செய்தி தொகுப்புகளா இந்த இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். உங்களுக்கு மீடியா தயாரிப்பு கலையில் ஆர்வம் உள்ளதா? உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழும் கற்பனைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? ஷாரன் மீடியா அகாடமி உங்களுக்காகவே நிறுவப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் பிலிம் அண்ட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ஸ் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. உயர்தர அனுபவம் வாய்ந்த மீடியா வல்லுநர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் எங்கள் ஷாரன் மீடியா அகாடமி அமைந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட ஊடகத்துறையில் கால் பதித்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7975148624. வாவ், நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எஸ், ரொம்ப சந்தோஷத்துடன் தமிழ் காஸ்பல் மியூசிக்கின் மிகப்பெரிய முயற்சிக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறேன். காட் மியூசிக் ஆப். நமக்கு ஃபேவரட்டான பழைய கீர்த்தனை பாடல்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் காட் மியூசிக் ஆப்ல கேட்க முடியும். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே நமக்கு பிடிச்ச சாங்ஸை நாம பாடுறதுக்கு மியூசிக் ட்ராக்ஸும் இருக்கு. அந்த சாங்ஸ்க்கு நீங்க மியூசிக் பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா கார்ட் ஷீட்ஸும் இருக்கு. நீங்களும் சாங்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை இந்த ஆப்ல ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் us at godmusicapp.com. Welcome to the God Music family. மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்தியாவின் அநேக இடங்கள்ல சபைகள் பாதிக்கப்படுவதும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிற செய்தியை நம்ம கேட்டிருப்போம். தெலுங்கானால இருக்கிற மதவாதிகள் அங்க இருக்கிற வேதாகம புத்தகங்களை எரித்திருக்கிறாங்க. அங்க என்ன காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். தெலுங்கானாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறைகள் அதிகரித்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 200 தாக்குதல்கள் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறுகின்றனர். கிராமப்புறங்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக வன்முறை தாக்குதலால் பாதிக்கப்படுகின்றனர். சபைகளுக்குள் மத வன்முறையாளர்கள் அத்துமீறி நுழைந்து அச்சுறுத்துகின்றனர். ஆனால் அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும் வன் செயல் குறித்து சமீபத்தில் ஒரு காணொளி இணையதளங்களில் வெளியானது. அதில் சுவிசேஷம் அறிவிக்க சென்ற கிறிஸ்தவர்களின் கையில் இருந்த பரிசுத்த வேதாகமம் மற்றும் சுவிசேஷ புத்தகங்களை மத வன்முறையாளர்கள் நடுரோட்டில் போட்டு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. అరే అరే పోయా
கிறிஸ்தவர்களின் பரிசுத்த வேதாகமத்தை இழிவுபடுத்திய இந்த செயல் கிறிஸ்தவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கிறது. அரசாங்கம் இதுபோன்று சிறுபான்மை சமூகத்தின் மேல் ஏறெடுக்கப்படும் தாக்குதலை தடுப்பதற்கு தெலுங்கானாவில் அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும். தெலுங்கானா மாநிலத்தில் ஊழியம் செய்து வரும் போதகர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். கர்த்தரால அனுப்பப்பட்ட மிஷினர்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அநேகர் அறிந்திருப்போம். அநேக மிஷினரினுடைய வாழ்க்கை பாதுகாப்பற்ற வாழ்க்கையா அமைந்து கொண்டு வருது. எத்தனையோ பேர் இரத்த சாட்சியா மரித்திருக்கிறாங்க. மிஷினர்களுடைய கல்லறையை பார்க்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்கிறதா அமைந்திருக்கு. அதை குறித்ததான ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. இந்த பாலடைந்த கல்லறை யாருடையது தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அமெரிக்கன் மேஜரா மிஷன் என்ற திருச்சபையில் ஊழியம் செய்த மறை திரு சந்தியாகோ ஐயர் அவர்களின் கல்லறைதான் இது. கல்லூரியில் பேராசிரியர் பதவியில் இருந்த அவர் அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர போதகராக மதுரை, பசுமலை மற்றும் வத்தலகுண்டு போன்ற இடங்களில் சபை குருவாக பணி செய்தவர். இன்று CSI மற்றும் லூதரன் சபைகளில் பாடப்படும் கீர்த்தனை பாடல்களில் பெரும்பான்மையானவை இவர் இயற்றியது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? விந்தை கிறிஸ்து இயேசுராஜா, தேவனே நான் உமதண்டையில், தேவலோகமதில் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வத்தலகுண்டில் பெரும்பாலும் அவரது ஊழியம் இருந்தபடியால் அந்த ஊரை மிகவும் நேசித்தார். திடீரென்று பசுமலைக்கு மாறுதலான போது மிகவும் மனம் உடைந்து போனார். ஆனாலும் சமாளித்துக் கொண்டு தந்தேன் என்னை இயேசுவே என்ற கீர்த்தனை பாடலை எழுதி அதில் சில வரிகளை அமைத்தார். கஷ்ட நஷ்டம் வந்தாலும், துஷ்டர் கூடி சோதித்தாலும், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே இதோ அங்கே போகிறேன் என்று இடம் மாறுதலை ஏற்றுக்கொண்டார். காலம் மாறியது. மீண்டும் வத்தலகுண்டுக்கே போதகராக நியமிக்கப்பட்டார். அவ்வூரிலேயே மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அவரது கல்லறையின் சிலுவை மிகவும் உயரமாக இருக்கும். சாலையில் போவோர் வருவோர் அதை பார்த்து கொண்டே போவார்கள். இன்று அந்த ஐயர் அவர்களின் கல்லறை பாழ்பட்டு கிடப்பதை பார்க்கும்போது மிக வேதனையாக உள்ளது. அவர் வாழ்ந்த வீடு மற்றும் அந்த CSI வளாகம் எல்லாம் புதர் மண்டி காடுகளாக இருக்கும் காட்சியை பார்க்கும்போது நெஞ்சம் வலிக்கின்றது. போதகர் சந்தியாகோ ஐயர் அவர்களின் கல்லறையை பராமரிக்க யாராவது முன் வருவீர்களா? தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும், துஷ்டர் குடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திற்கும் ஆடும் தேவனை அடையேன் வெல்லமரச் செய்யும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. இந்த காலகட்டத்தில் நவீனமான காரியங்கள் அதிகரித்து கொண்டு வருது. அதுவும் கிறிஸ்தவத்தில் நவீனமான காரியங்கள் அதிகரித்து கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அநேக இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அந்த காரியங்கள்லாம் சரியா தவறா அப்படிங்கிற நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு வருது. அப்படி என்னென்ன காரியங்கள் இப்போத்து காலகட்டத்தில் நவீன சுவிசேஷ அறிவிப்புக்கான காரியங்களா அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். இன்றைய யுகம் விஞ்ஞானத்தால் நிறைந்திருக்கிறது. அநேகர் இணையத்தின் வாயிலாக கிறிஸ்தவ ஊழியத்தை செய்து வருகின்றனர். உலகத்தில் 47% மேலாக இணையதளம் வாயிலாக சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று வருகிறது என்று அறிக்கைகள் கூறுகிறது.
AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அநேகர் பிற மொழிகளில் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை இணையதளம் வாயிலாக கூறி வருகின்றனர். நவீன தொழில்நுட்பம் சபை ஆராதனைக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறது. மட்டுமல்லாமல் சுவிசேஷத்தை உலகம் அனைத்திற்கும் கொண்டு செல்வதற்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது. ஆனாலும் அநேக தவறான போதனைகள் இணையதளம் வாயிலாக பரவி கொண்டிருக்கிறது. அது ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் வெளியிடப்படும் செய்திகள் மற்றும் போதனைகள் எல்லாம் நம்ப தகுந்ததாகவும் வேதாகம அடிப்படையில் உள்ளதா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளையான உலகத்தின் கடைசி பரியந்தம் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற கட்டளை இணையதளம் வாயிலாகவும் நிறைவேறி வருகிறது என்பதை குறித்து சந்தோஷப்படுவோம். அதனுடன் சேர்ந்து விழிப்பாகவும் இருப்போம். கர்த்தரின் பணத்தை குறித்து, கர்த்தரின் பணத்தை எவ்வாறா பயன்படுத்தணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு CSI பேராயர் ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா அமைந்து கொண்டு வருது அப்படிங்கிறத தான் சொல்லணும். அவர் அப்படி என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். நம் அனைவரும் அறிந்தபடி தென்னிந்திய திருச்சபை பேராயம் இந்தியாவில் ஆலயங்கள் அதிகமாக கொண்ட பேராயமாகும். இந்த தென்னிந்திய திருச்சபையை பகுதி வாரியாக ஆளுமை செய்யும் பேராயர்கள் உண்டு. பெரும்பாலும் அனைத்து திருச்சபை பேராயர்களும் பல சர்ச்சைகளுக்காக சிக்கி நீதிமன்றங்களுக்கு போவதும் வருவதுமாக உள்ளனர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேலியே பயிரை மேய்ந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது. சமீபத்தில் தென்னிந்திய திருச்சபைகளின் மாடரேட்டராக நியமிக்கப்பட்ட மாமறை திரு ரெவரண்ட் டாக்டர் RT ரூபன் மார்க் என்பவர் கடவுளின் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை தனது தாய் போதித்ததை அழகாய் கருத்தாய் பேசியுள்ள காணொளி உங்கள் பார்வைக்கு. When I was ordained, I had my lovely mummy, my daddy. My mother made me sit next to her and told, "Son, I know your salary is going to be very little." I started my salary with 256 rupees. That was my salary. My mom said, "Son, first thing, give your tithe to Lord, even if it is 256 rupees. Give tithe to the Lord." And the second thing she said, in that you little save at least 25 rupees and put in the post office every month. And rest you live with it. And she said, if you have to die, don't become a beggar, nor steal God's money. Second thing she said was, son, if at all you steal God's money, and if I come to know that you have stolen God's money, as a mother, I will cry and cry, feeling that I gave birth to a thief. I gave birth to a son who robbed God's money. Son, if I die out of that pain and agony, don't bury with your stolen hands. Don't bury me with your stolen hands. To bury my mother, I kept my hands clean. நேயர்களே, இந்த வாரத்தின் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள மறவாதிருங்க. இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன்.